வெல்கம் டு விவி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் குருமா. சிக்கன் குருமாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். காஞ்ச மிளகா, மிளகு, தனியா, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சீரகம், சோம்பு, கசகசா, உடச்ச கடலை, தேங்காய். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன், தனியா போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை லைட்டாக வறுத்துக்கிறேன். இப்போது மிளகு போட்டுக்கிறேன், இதையும் லைட்டாக வறுத்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிறேன், இதை லைட்டாக வறுத்துக்கிறேன். சீரகம் போட்டுக்கிறேன், இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சோம்பு போட்டுக்கிறேன், இதையும் லைட்டாக வறுத்துக்கிறேன். உடச்ச கடலை போட்டுக்கிறேன், இதையும் லைட்டாக வறுத்துக்கிறேன். இப்போது கடைசியாக கசகசா போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இறக்கி வச்சுட்டு ஆற வச்சு தேங்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ குருமா தாளிக்க தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரைச்சி வச்ச மசாலா, வெங்காயம், தக்காளி, சிக்கன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடாயிடுச்சு. கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டுக்கிறேன். இப்போது வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இப்போது கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா கொலைய வதங்கணும். நான் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போது தக்காளி நல்லா வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அடி பிடிக்காமல் இருக்க. இப்போது சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறப்போ இப்போது இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறப்போ இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது கொத்தமல்லி தூவிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சுட சுட சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஏன் பரோட்டாவுக்கு கூட சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் விவி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.